வணக்கங்க. உண்மையை சொன்னா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. என்னன்னா என் மனசுல ஒன்று தோணுச்சுங்க. 2005 ஒரு ரியல் ஹீரோ மக்களுக்கு நல்லது பண்ண வந்தாருங்க. அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது பண்ணாரு, அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் சொத்தை வித்து நல்லது பண்ணாரு. வேற யாரும் கிடையாது, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவர் நம்ம கைவிட்டுட்டோம். அது கைவிட்டுற காரணம் யாரு? இந்த அரசியல்வாதிங்க. ஒரு ஹீரோவை காமெடியனா, குடிகாரனா, முட்டாளா மக்கள்கிட்ட காமிச்சு அவர் சாவடிச்சிட்டாங்க. ஆனா அவர் இறந்த பிறகு மக்கள் எல்லாருமே கவலைப்பட்டாங்க, உண்மையான தலைவனை இழந்துட்டோமே. ஆனா அந்த தப்ப 2026 நம்ம செய்ய மாட்டோம், நான் நம்புறேன். பண்ண மாட்டோம், நம்பிக்கை இருக்கு. என்னன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா நம்மளுக்காக நல்லது செய்ய வந்திருக்காருங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்படுறதா நம்ம எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கோம். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். நம்ம தாத்தா காலத்துல இருந்து இப்ப வர ரெண்டே கட்சியா திரும்ப வந்துட்டு இருக்கு. கரெக்டா? நம்ம நாடு மறைச்சா, நம்ம வீடு மறைச்சா மாறவே இல்லை. ஆனா அவங்க வீடு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வரதே அவங்க வீட்டுக்காக தான், நம்மளுக்காக இல்ல. ஒரே ஒரு வாட்டி நீங்க ஓட்டு காசு வாங்கி போடாம உங்க உரிமைக்காக ஒரு ஓட்டு கொடுப்பாருங்க, நாடும் மாறும், நம்ம வீடும் மாறும். கரெக்ட் தானே? அவங்க என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வேணா வரட்டும், நம்ம காசு வாங்கி ஓட்டு வாங்கலாம், மக்கள் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தை நம்ம மாத்தணும். கரெக்ட் தானே? நம்ம கேப்டனை இழந்த பிறகு நம்ம தோணுச்சுல, உண்மையான தலைவனை இழந்துட்டோம். அந்த தப்ப திரும்ப யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு உண்மையான தலைவன் நம்மளுக்காக இறங்கி இருக்காரு. அவருக்கு பின்னாடி நம்ம உண்மையா நின்னாதான் நம்ம நாடும் மாறும், நம்ம வீடும் மாறும். தப்பு செய்யறவனுக்கு தப்புன்னு நம்ம தெரிய வச்சாதான் அடுத்த வாட்டி தப்பு செய்ய மாட்டான். அந்த தப்பு செய்யற சில கும்பலை நம்ம ஓட்டு மூலியமா மாத்துவோம். மாத்துவீங்களா? சொல்லுங்க. உங்க உரிமைக்கு கை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? உங்க சப்போர்ட் மூலியமா எனக்கு காட்டுங்க. தேங்க்யூ. வெற்றி நிச்சயம், வெற்றி கலக்கிறதுக்கு நிச்சயம். தேங்க்யூ.